அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடித்து 23ஆம் தேதி தேர்தல் வரப்போகிறது. கடைசி கட்ட நிலையில் போட்டியில் கடும் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கள நிலவரம் மாறி வருவதாகவும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படும் சூழலில் திமுகவுக்கு கடும் போட்டி அளித்து வருவதாக கருதப்படும் அதிமுக கிராமப்புற பகுதிகளில் திமுகவுக்கு எதிராக 2ஆம் இடத்தில் அல்லது முதலிடத்தில் என்று கடும் போட்டியை கொடுத்து வந்தாலும் மாநகர பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு திமுக தாவேக என்று போட்டி மாறி இருப்பதாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் இப்பொழுது பேசப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகரில் அப்படி ஒரு சூழல் நிலவுவதாகவும் முதல்வரின் கொளத்தூர் தொகுதியிலேயே முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் போட்டியிடுகிற கொளத்தூர் தொகுதியிலேயே அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகம்தான் தற்போது முதல்வரை எதிர்கொள்வதாகவும் தகவல் பரவி வருகிறது. இந்த சூழலில் வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனா அந்த தொகுதியில் போட்டியிடும் அண்ணாநகர் கார்த்திகை திமுகவின் சார்பில் போட்டியிடும் அண்ணாநகர் கார்த்திகை நேரில் சந்திப்பதாகவும் அதன் காரணமாக போட்டி கடுமையாக இருப்பதாகவும் இந்த போட்டியிலும் 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு அதிமுக கூட்டணி தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல் பரவி வரும் நிலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் தற்போதைய எம்எல்ஏ திமுகவின் எம்எல்ஏ எபினேசரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் 2ஆம் இடத்தில் போட்டியிட்டு வந்த நிலையில் தற்போது 2ஆம் இடத்திற்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் முன்னேறி இருப்பதால் போட்டி கடுமையாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயே போட்டியிடுவதால் அங்கே முதலிடத்திற்கு திமுகவும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆர்.டி. சேகரும் நடிகர் விஜயும் கடும் போட்டியில் இருப்பதாகவும் யார் வெற்றி பெற்றாலும் வாக்கு விகிதம் வெகு குறைவாக இருக்கக்கூடும் என்றும் தகவல்கள் சொல்கின்றன. அதேபோல் எழும்பூர் தொகுதியில் திமுகவின் முன்னணி பேச்சாளர் தமிழன் பிரசன்னாவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம்தான் 2வது இடத்தில் இருப்பதாகவும் போட்டி அங்கேயும் கடுமையாகி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் தொடர்ந்து ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வருவருமான ஜெயக்குமார் தற்போது தமிழக வெற்றி கழக வேட்பாளரின் போட்டியை சமாளிக்கும் சூழலில் ராயபுரம் தொகுதியில் திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் என்று போட்டி மும்முனையாக மாறியிருக்கிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் துறைமுகம் தொகுதியில் தற்போதைய அமைச்சர் சேகர் பாபு அதே நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரை சந்திக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக அங்கு போட்டி கடுமையாகி சேகர் பாபு தமிழக வெற்றி கழகம் என்று போட்டி மாறியிருப்பதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அதேபோல் 1000 விளக்கு தொகுதியில் எழிலன் நாகநாதன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து ஜேசிடி பிரபாகர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடும் சூழலில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இங்கு 3வது இடத்திற்கு தள்ளப்படும் சூழல் இருப்பதாகவும் போட்டி திமுகவின் எழிலனுக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி இணைந்த ஜேசிடி பிரபாகர் மோதுகிறார் என்றும் தகவல் பரவுகிறது. அண்ணா நகரை பொறுத்தவரையில் அண்ணா நகரில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஒருவரான சிற்றரசு முன்னாள் அதிமுக அமைச்சர் கோகுல இந்திரா மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ராம்குமார் இவர்களிடையான போட்டி மும்முனை போட்டியாக மாறியிருப்பதாகவும் குறிப்பாக சிற்றரசுக்கும் அதாவது திமுகவின் வேட்பாளருக்கும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கும் இடையே தான் போட்டி நிலவுவதாகவும் கோகுல இந்திரா இந்த போட்டியிலிருந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் விக்ரமராஜா வணிகர் சங்க தலைவரின் மகன் பிரபாகர் ராஜா திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக மாவட்ட செயலாளர் விருகை ரவி போட்டியிடும் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கடும் போட்டியை அளிப்பதால் போட்டி பிரபாகர் ராஜாவுக்கும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்குமாக மாறியிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை எதிர்த்து செந்தமிழன் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இவர் போட்டியிடுகிறார்.
இந்த இடத்தில் போட்டி என்பது மா சுப்பிரமணியனுக்கும் செந்தமிழனுக்கும் என்ற நிலையில் இருந்து மாறி சைதாப்பேட்டையை பொறுத்தவரையில் அமைச்சர் சுப்பிரமணியனுக்கும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளருக்கும் இடையேதான் போட்டி என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் டி நகர் தொகுதியில் மிக நெருக்கமான போட்டி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் டி நகர் தொகுதியில்தான் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் சத்யா வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதிமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட சத்யா திமுக வேட்பாளரிடம் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் 200 வாக்கு வித்தியாசத்தில் உள்ளாகத்தான் அவர் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் இப்பொழுது போட்டி அங்கே திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என்று மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல இடங்களில் சென்னையில் மும்முனை போட்டி நிலவுகிற இந்த சூழலில் தமிழ்நாட்டில் சென்னை அல்லாத சில மாநகரங்களில், குறிப்பாக ஈரோடு, கோவையில் 2 தொகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மாநகர், அதேபோல் தூத்துக்குடி மாநகர், மதுரை மாநகரில் ஒரு சில தொகுதிகள் போன்ற பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுகவுடன் நேரில் களத்தில் காண்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் நெருங்கும் சூழலில் இப்படி ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்பது திமுகவுக்கு கடும் போட்டியை கொடுக்கலாம் என்றும் பேசப்படுகிறது. இப்படியான சூழ்நிலை தமிழ்நாட்டின் எந்தெந்த தொகுதிகளில் இருக்கிறது, மாறி இருக்கிறது என்பதெல்லாம் இன்னும் 24 மணி நேரம் போனால்தான் தெரியும் என்று பத்திரிகையாளர்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரணம், தேர்தல் 23ஆம் தேதி என்பதால் பிரச்சாரம் முடியக்கூடிய சூழலில்தான் இது பற்றிய போட்டி விவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என்றும், பிரச்சார காலத்தில் அதை கணிக்க இயலாது என்றும், இப்படியான போட்டி மும்முனை போட்டியாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 60 தொகுதிகளில் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் இந்த போட்டி மும்முனையாக மாறியிருக்கிறது என்றும், தூத்துக்குடி மாவட்டத்திலும் அப்படியான சூழல் நிலவுகிறது என்றும், ஈரோடு மாவட்டத்தில் 4க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும், சேலம் மாவட்டத்தில் 3 தொகுதிகளிலும் போட்டி மும்முனையாக மாறியிருப்பதை அறிய முடிகிறது என்று களத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் சென்னை மாநகரில் போட்டி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் என்றால், மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், பிற மாவட்ட பகுதிகளில், தொகுதிகளில் இந்த போட்டி எப்படி மாறக்கூடும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பிரிக்கப் போகிற வாக்குகள் யாரை தோற்கடிக்கப் போகிறது என்ற பரபரப்பு தற்போது பெரிதாக தமிழக அளவில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இந்த போட்டி என்பது தற்போது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவிவிடுமானால், இருக்கிற 2 நாளில் களம் மும்முனை போட்டியாக மாறினால் ஏற்கனவே சொல்லப்பட்ட கணிப்புகளில் பல மாற்றங்கள் வரும் என்று தெரிகிறது. திமுக முதல் நிலையிலிருந்து அதிக தொகுதிகளை பெறும், ஆளுங்கட்சியாக வரும் என்று பேசப்படும் சூழலில் அதிமுக இடத்தில் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தை நோக்கி பயணப்படுவதாக மாநகர பகுதி தகவல்கள் தெரிவிக்கும் போது, மாநிலத்தின் பிற பகுதிகளில் நிலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்ட பிறகு மீண்டும் விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.